என்னடா இவ தடியும் கையுமா கிளம்பிட்டாலுன்னு பார்க்காதீங்க. இது வந்து சொரடு. இது வந்து முருங்கைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் பறிக்கிற சொரடு. இந்த சொரடு எடுத்து எங்கே கிளம்பிட்டு இருந்தானே பார்க்குறீங்க. சீத்தாப்பழம் தான் பறிக்க போகிறோம். இது 2 விதமான சீத்தாப்பழம் பறிக்க போகிறோம். ஒன்று வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ சீத்தாப்பழம் சீசனும் கூட. அது வந்து பச்சை கலர் இருக்கும். இன்னொரு சீத்தா தான் நான் இப்போ வந்து காமிக்க போகிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பர்பிள் சீத்தாப்பழம். வந்து பார்த்தீங்களா பர்பிள் சீத்தாப்பழம் எவ்வளோ சூப்பராக எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. இது எவ்வளோ பேருக்கு நிறையா வீட்டில் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தானே எல்லா காயும். இது வந்து எங்கள் பெரியம்மா கொடுத்துருந்தாங்க பர்பிள் கலர் சீத்தாப்பழம். நாங்கள் வந்து சாப்பிட்டு வேற போட்டுருந்தாங்க. அம்மா வேற போட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க காய்க்குது. ஒரு 4-5 காய் தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெருசாக காயெல்லாம் இல்லை. நம்ம இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த ஓரமாக வந்து ஒரு மரம் இருக்குது. இதுவுமே வந்து பழந்துன்னு கொட்டை போட்டுற சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி வளர்ந்த மரம் தான் இது. அம்மா தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா வளர்த்தது தான். அந்த காய் தான் இப்போ வந்து பறிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஏன் வந்து முன்னாடியே பறிக்கிறோன்னாக்கா காய் வந்து தேர்ன உடனே பறிச்சிடணும். இல்லைன்னா அணிப்புள்ள வந்து விட்டு வைக்காது. அது வந்து செங்காயாக இருக்கும்லே சாப்பிட்ருவான். நம்ம மரத்துலேயே பழுத்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒன்று கூட கிடைக்காது. எல்லாத்தையும் அவனே வந்து சாப்பிட்ருவான். இப்போ வந்து அந்த பொதாரில் தான் இருக்குது. அந்த பொதாருக்கு தான் போகிறோம். அம்மாவும் தாங்கி நடக்கிறாங்க. அவங்க கால் வந்து நீ பெயின் வந்து கொஞ்ச நாளாக நம்ம போய் ஆரோவில்லில் கட்டு போட்டு வந்தோம். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 4-5 மரமாக வந்து இருக்கிறதா. அது மேலே கொஞ்சம் நிறைய கொடியெலாம் இருக்குது. அந்த காய் தான் இது. நம்ம பறித்த காயெல்லாம் ஒரு கூட நிறையா வந்தது. இதுதான் பாருங்கள் இந்த பழம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து சீத்தாப்பழத்தை பறிக்கணும். இது முன்னாடியே கொஞ்சம் காயாக பறிச்சிட்டிங்கனாக்கா பழுக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் இருக்காது. மேலே ஃபுல்லாக கருப்பாக ஆகிடும். ஸோ டேஸ்ட் இருக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பறிச்சிங்கனாக்கா 2 நாள்லேயே பழம் பழுத்துடும். நல்லா ஸ்வீட்டாக செம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பழம் வந்து பழுக்க வைக்கிற மெத்தட் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து வைக்க பொருளோ இல்லை அரிசி பானையிலோ வைக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. அதுலேயும் வச்சா பழுக்கும். நீங்கள் காத்தோட்டமாக வச்சாலே நல்லா பழுக்கும். கீழே வந்து ஒரு துணி போட்டு அது மேலே இந்த பழத்தெல்லாம் வந்து நிரப்பி வச்சு மூடக்கூடாது. நிரப்பி வச்சிங்கன்னா அழகாக 2 நாள்லேயே வந்து சூப்பராக பழுத்துரும். இது நான் வந்து எங்கள் அம்மா வந்து அப்படி தான் பழுக்க வச்சாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பழுக்க வச்ச பழம் தான் இது. இது எவ்வளோ அழகாக பாருங்கள். தானாக வெடித்து வந்து லைட்டாக தான் அது கீழே வந்ததால் லைட்டாக கருப்பாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணணும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பழம். ஆனால் செம்ம தித்திப்பாக இருந்துங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இப்பயும் வந்து நிறையா கடையில் இந்த வண்டியிலலாம் விற்கிறாங்க. கிலோ 80. நான் கூட ரோட்டு மேலாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து ஹைப்ரிடு. அதுவும் தித்திப்பாக இருக்கும். ஆனால் ஒரு காய் எந்த பெருசாக இருக்கும் பார்த்திங்கனாக்கா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.